கொஸ்டின்ல ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு சைன் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ தென் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு சைன் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ. டேக்கிங் சைன் ஹெச் ஆன் போத் சைட் போட்டோம்னா சைன் ஹெச் ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு இந்த சைன் ஹெச் இன்வர்ஸும் சைன் ஹெச்சும் நமக்கு கேன்சல் ஆயிரும். 1 பிளஸ் ஐ மட்டும் இருக்கும். நமக்கு வந்து இதில் ஒரே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். ஹைப்பர்போலிக்ல இருந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சைன் ஹெச் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு சைன் ஹெச் எக்ஸ் காஸ் ஒய் பிளஸ் ஐ காஸ் ஹெச் எக்ஸ் சைன் ஒய். இதில் ஹெச் இல்லைன்னா நம்ம சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலாவே அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹெச் இருக்கிறதுனால ஹைப்பர்போலிக் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் வர இடத்துல என்ன இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. ஒய் வர இடத்துல என்ன இருக்குது, பீட்டா இருக்குது. அது அப்படி நம்ம எக்ஸ் வர இடத்துல ஆல்ஃபா, ஒய் வர இடத்துல பீட்டா போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ சைன் ஹெச் ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்ன, 1 பிளஸ் ஐ. இங்கே இருக்குல்ல ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு நமக்கு அப்படி மேலே கட்டாமல் எழுதுகிறோம். காஸ் பீட்டா பிளஸ் ஐ காஸ் ஹெச் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் படிச்சிடலாமா. ஐ பக்கத்தில் வரதுலாம் இமேஜினரி பார்ட், மீதிலாம் ரியல் பார்ட். ரியல் பார்ட் என்ன இருக்குது, sin h alpha cos beta equal to 1. I பக்கத்தில் வர்றதுனால இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டில் என்ன இருக்குது, cos h alpha sin beta equal to I பக்கத்தில் என்ன இருக்குது, 1. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும், cos h alpha sin beta டிவைடட் பை sin h alpha cos beta equal to 1 இருக்கும். நமக்கு sin பீட்டா காஸ் பீட்டா இருக்குது. இங்கே தனித்தனியாக எழுதிக்கலாமா. காஸ் ஹெச் ஆல்ஃபா பை சைன் ஹெச் ஆல்ஃபா சைன் பீட்டா பை காஸ் பீட்டா இப்படி எழுதலாமா, ஈக்குவல் டு 1. இப்போது சைன் பீட்டா காஸ் பீட்டானா நமக்கு என்ன தெரியும், டர்ன் பீட்டான்னு தெரியும். இங்கே நம்ம காட் ஹெச் ஆல்ஃபான்னு வச்சுட்டு இந்த சைடு கொண்டு போகலாம். அல்லது நமக்கு இந்த சைடில் இருக்கிறத நம்ம ஈக்குவல் டு அந்த சைடில் போகும்போது நம்ம சைன் ஹெச் ஆல்ஃபா மேலே போயிருமா, கீழே வரும்போது காஸ் ஹெச் ஆல்ஃபா. இல்லை இதிலே நீங்கள் 1 பை காட் ஆல்ஃபான்னு போட்டு இந்த சைடு கொண்டு வந்தாலும் ஓகே தான். tan பீட்டா ஈக்குவல் டு tan h alpha. இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். tan பீட்டா equal to tan h alpha. ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.